மக்கள் கூட்டம் நிரம்பி வழியக்கூடிய கோவில் திருவிழாக்கள் பார்த்திருப்பீங்கள். ஆனால் மக்களே இல்லாத கோவில் திருவிழா ஒன்று பார்க்கப்புறம் இந்த கோவில் திருவிழா எங்கே நடக்குது, என்ன விஷயம், எந்த கோவில் என்ற தொடர்பான எல்லா விஷயங்களையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொளிக்குள்ளே போவோம். மக்கள் கூட்டமே இல்லாத திருவிழாவா? அப்படி ஒரு திருவிழா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்று சொன்னால் இந்து சமய கோவில்களில் திருவிழாக்கள் என்று சொன்னால் மக்கள் கூட்டம் பொங்கி வழியும். பக்கத்தில் இருக்கிறார்கள், தூர இடங்களில் இருக்கிறார்கள்னு சொல்லி எல்லாருமே அந்த கோவிலை தேடி வருவினம். ஒன்று இந்த கோவிலை வழிபடுறதுக்காக வடிவினம், தங்களுடைய நேர்த்தி கடன்களை தீர்க்கிறதுக்காகன்னு சொல்லி எல்லா தேவைகளுக்காகவும் மக்கள் கூட்டமாக வழிவினம். அதை விட இளைஞர்கள், யுவதிகள், சிறுவர்கள் என்று சொல்லி எல்லாரும் வருவினம். கோவில்களை சூழ கடைகள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை இந்த கோவிலில். என்ன காரணம் என்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கோவிலின் சுற்றுப்புற சூழலை பார்த்தீங்கன்னா காடுகள் நிறைந்த ஒரு கோவில். இந்த கோவிலுடைய ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு பகுதியை தான் இந்த காணொலியில் நான் இப்போ காட்டியிருக்கிறேன். இந்த கோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காட்டு பகுதியில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவில் தொடர்பான ஏனைய எல்லா விடயங்களையும் நான் முன்பு ஒரு காணொலியில் சேர்த்திருக்கிறேன். அந்த காணொலியினுடைய லிங்கை இதில் சேர்த்திருக்கிறேன். அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோவில் அங்கே இருக்குது, என்ன மாதிரி என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த கோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூலாவடி ஸ்ரீ விக்னேஸ்வரா பிள்ளையார் கோவில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோவில். இந்த கோவிலில் மக்கள் கூட்டமே இல்லை என்று சொன்னால் இது ஒரு வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் திருவிழா கோவிலில் நடந்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த காணொலியை எடுத்தேன். நான் அந்த பகுதியால் நான் போகைக்குள்ள இந்த கோவிலில் திருவிழா நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதால் உங்களுக்கும் இந்த கோவிலினுடைய திருவிழாவினுடைய விசேடத்தை காட்டுவோம் என்று சொல்லித்தான் இந்த காணொலியை பதிவு செய்தேன். காணொலியில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். காணொலியில் எந்த மக்களையும் இந்த கோவிலில் காணக்கூடியதாக இல்லை. காலை நேரத்தில் நிச்சயமாக நிறைய பேர் இந்த கோவிலில் திருவிழா காலங்களில் திருவிழா நடக்கிற கோவில்களில் வந்து நிறைய பேர் இருப்பினும், ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவரையுமே காண இல்லை. ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு காட்டு பகுதியில் அமைந்திருக்கிற கோவில். அதாவது இலங்கையினுடைய வட பகுதியில் இருக்கிற மாங்குளம் மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளை இணைக்கிற பாதையில் பிரதான வீதி தான். அந்த பிரதான வீதியில் ஓரத்தில் இருக்கிற கோவில் தான் இந்த கோவில். அப்போ இந்த கோவிலினுடைய திருவிழா பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 12 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக கூறப்பட்டது. இங்கே நான் சந்தித்ததில் இந்த கோவிலினுடைய பூசகர் மற்றும் அவருக்கு உதவியானவர், அதோட இன்னும் ஒரு பெண்மணியும் இருந்தார். இந்த 3 பேரும் தான் இந்த கோவிலில் இப்போ தங்கி இருக்கணும். காலை நேரம் என்றபடியா இந்த பூசைகளுக்கு தேவையான ஏற்பாடுகள் அவைகள் செய்து கொண்டிருந்ததை என்னால் காணக்கூடியதாக இருந்தது. கோவிலை சூழ மின் விளக்குகள் போடப்பட்டிருந்தது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, மின் விளக்குகள் எல்லாம் போடப்பட்டிருந்தால் நிறைய மக்கள் வருகை தருவதற்காகத்தானே அந்த மின் விளக்குகள் போடப்பட்டிருக்கு என்று சொல்லி. ஆனால் உண்மையாக அதில் காரணம், கோவிலை சூழ உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் யானைகளுடைய ஏற்பாடுகள் இருக்கும். அதாவது யானைகளுடைய செயற்பாடுகளால் இந்த கோவில் சூழ இருக்கிற பகுதிகளில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் என்று சொல்லி இந்த மின் விளக்குகள் நெருக்கமாக போடப்பட்டிருக்கு என்று அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்போ காலை நேரங்களில் மக்கள் ஒரு திறமை இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த கோவிலுடைய திருவிழா காலங்களில் மாலை வேளை வந்ததும் இந்த கோவிலுக்கு தூர இடங்களில் இருந்து வருகின்ற மக்கள் எல்லாருமே உடனடியாக போயிடுவினோம். என்னென்னு சொன்னால் இது ஒரு ஆபத்தான பகுதி, யானைகளால் ஆபத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய பகுதி என்றதால் நேரத்தோடைய இந்த கோவிலை விட்டு போயிடணும். கோவிலில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒருவருடைய நடமாட்டம் தெரியுது. அந்த கோவிலினுடைய பூசகரான் இப்போ அந்த பூசைக்கான ஏற்பாடுகளை, காலை பூசைக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். கோவிலை சூழ எந்த மக்களுமே இல்லை. அதிசயமாக இருந்தது. ஆனால் கோவில் திருவிழா, அந்த கோவில் வந்து சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு கோவில் சுத்தப்படுத்தப்பட்டு அந்த சுற்றுச்சூழல் எல்லாம் நல்ல நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. மதிய நேரத்தில் மக்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த 12 நாட்கள் திருவிழாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவிழா நாட்கள் வந்து இந்த கோவிலுக்கு அண்மையாக இருக்கிற கிராமங்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டிருக்குது. அண்மையாக இருக்கிற கிராமங்கள் என்று சொல்லிகளை கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் போகும்போது ஒட்டுசுட்டான் பகுதிக்கு அங்காலே இருக்கிற கிராமங்கள் இருக்கும். அதே நேரம் மாங்குள பகுதியை நோக்கி போனால் கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் போக வேணும். அதுக்கு அங்கால தான் கிராமங்கள் இருக்கும். அந்த கிராமங்களுக்கு தான் இந்த கோவிலுடைய திருவிழா நாட்கள் பிரித்து வழங்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு கிராம மக்கள் வந்து இந்த கோவிலுடைய திருவிழாவை செய்வது வழக்கம் என்று சொல்லப்பட்டது. கோவில் பாருங்க அலங்கரிக்கப்பட்டிருக்குது. மின் விளக்குகள் எல்லாம் பொருத்தப்பட்டு
இருக்குது. ஆனால் இந்த மின்சாரம்ன்றது மின் பிரபாகி மூலமாகவே மின்சாரம் வழங்கப்படுகிறது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது ஜெனரேட்டர் மூலமாக மின்சாரம் வழங்கப்படுவதை காணக்கூடியதாக இருந்தது. இந்த இதில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாருங்க, இந்த மஞ்சள் ஒரு வீட்டியால் சுற்றி கட்டப்பட்டிருக்கின்ற இந்த இடம்தான் இந்த கோவிலுடைய ஆரம்பம். இது ஒரு கூழாமரம், மிகப்பெரிய கூழாமரமாக இருக்குது, சரியான உயர்ந்த ஒரு கூழாமரம். இந்த மரத்தினுடைய பெயரை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கோவிலுக்கு அந்த பெயர் கூறப்படுகின்றது. கூழாவடி ஸ்ரீ விக்னேஸ்வரா பிள்ளையார் கோவில் என்று சொல்லி இந்த கோவிலுடைய பெயர் சொல்லப்படுகின்றது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவிலாக இந்த கோவில் காணப்படுகின்றது. இந்த கோவிலுடைய பூசை கிட்டத்தட்ட, அதாவது திருவிழா கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் நடைபெறுவதாக சொல்லப்பட்டது. நானும் பார்த்தேன், மக்கள் யாராவது வருவார்கள் சொல்லி பார்த்தேன், ஆனால் மக்கள் கூட்டத்தை காண இல்லை. ஒரு மதிய நேரத்துக்கு பிறகுதான், மதிய பூசைக்கு நிச்சயமாக மக்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டது. மதிய நேரம் பூசையும் சிறப்பாக நடைபெறும், அதோட அன்னதான நிகழ்வுகளும் இடம்பெறுவதாக இங்கே இருந்தவர்களால், அதாவது அந்த 2-3 பேர் எனக்கு சொல்லப்பட்டது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு கோவிலாக தற்பொழுது காட்சி தருகின்றது. அதாவது கோவில்கள் மிகப்பெரிய அளவில் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், ஆனால் இந்த கோவில் இந்த அளவில் இருக்கிறது ஒரு விசேஷம். ஏன்னு சொன்னால் இது ஒரு காட்டு பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டமே இல்லை, ஆனால் கோவில் சிறப்பாக இருக்குது என்றதுதான் பிரச்சனை. மற்ற கோவில்கள், ஏனைய கோவில்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை விட சிறப்பாக இருக்கும், ஆனால் இது ஒரு காட்டு பகுதியில் அமைந்தபடியா இந்த கோவில் இப்படி இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சரி மக்களே, நீங்களும் இந்த கோவிலுக்கு விஜயம் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இந்த திருவிழாவுக்கு இப்போ செல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு அருமையான கோவில் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்காக இந்த காணொலியில் நான் தந்திருந்தேன். காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். MLF History என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.